இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆட்டோ ஆட்டோ పెద్ద సవారి ஐயோ வரட்டும் வரட்டும். ஐயோ மாமா அங்க பாருங்க மாமா, நம்ம வெற்றி தானே அது. ஆட்டோ ஓட்டுறாரு. அன்பா சவாரி வந்துருக்குது. சாயந்தரம் ஸ்டாண்ட்ல சந்திப்போம். சரி வெத்தி பாப்போம். சரி மாமா, சாயந்தரம் சந்திப்போம். சொல்லுங்க சார், எங்க போனோம்? ஏய் என்னடா அதெல்லாம்? ஆட்டோ. அது தெரியும். ஆட்டோன்னு கூட தெரியாதா எனக்கு? ஓ தெரியுதா? என்ன கோலம் இது? இப்ப புரியுதா? பெத்த தகப்பன் பேச்ச கேட்கலன்னா என்ன நிலைமை வரும்னு இப்ப புரிஞ்சுக்கோ. நீ எல்லாம் பெத்தவங்க பேச்ச கேட்காம தருதலையா போனவங்களுக்கு உதாரணம். இதெல்லாம் என் தலை எழுத்து. இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் குடும்ப மானத்தையே வாங்குறான். இந்த பணக்கார அப்பனுங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு துணியை வாங்கி கொடுத்துட்டு அதை அசிங்கமா சொல்லி காட்டுறாங்கப்பா. அதுக்கு நம்ம சொந்தமா சுயமா உழைச்சி ஆட்டோ ஓட்டி அதுக்கான காக்கி சட்டை ஏன் காசுல வாங்கினேன் பாத்தீங்களா? சமகத்த இருப்பா. இப்போ நான் என்ன பண்ணி குடும்ப வளத்தை வாங்கிட்டேன்னு இப்படி தையா தக்கன்னு பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க? என்ன தப்பு பண்ணுங்க புரியல எனக்கு. பா நான் ஒன்று ஊழலாம் பண்ணி மேல இடத்துலேருந்து என்னை மந்திரி பதவியெல்லாம் நீக்கல. அப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப கெத்தா பஞ்சு டெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொந்தமா உழைச்சி வேறு சிந்தி ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் பெருமை தானே பண்ணேன். நான் எதுக்கு வைக்கப்படனா? அரசியல்வாதிக்கு அடியாளா இருக்கிறத விட ஆட்டோக்காரனா இருக்கிறது பெருமை. ஆட்டோக்காரங்களெல்லாம் ஏன்லாம் கூப்பிடக்கூடாது. எங்க போகணும்னு மரியாதை சொல்லுங்க, கொண்டு போய் விட்டுறா. இந்த வாய் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. காக்கி சட்டையும் கையில ஒரு அழுக்கு துணியும். சாரி. நல்லா வருவடா, நல்லா வருவ. டேய், உனக்காக நான் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நீ இங்க தெருவுல 5க்கும் 10க்கும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்லையாடா உனக்கு? ஆட்டோ ஓட்டுறதுக்கு என்னப்பா அசிங்கப்படணும்? அப்பா பெருமை பண்ணணும். நான் பெருமைப்படுறேனே. கூட கூட பேசுன கொன்றுவான் உன்னை. ஓகே சாரி. இங்க பாரு, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உன் பொண்டாட்டியை விட்டுட்டு என் கூட வா. உன்னை நான் ராஜா மாதிரி வாழ வைக்கிறேன்டா. உனக்கேத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்டா. ஏய், ஏன்டா சிரிக்கிற? உங்க நகைச்சுவை ரசனையை நினைச்சேன், குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த பார்த்தா எப்படி பார்த்துருது? நீங்க தூக்கி போடுற பிஸ்கெட்டுக்கு வாழாட்டிட்டு பின்னாடி வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பணம் இல்லைனாலும் ரோசம் இருக்குது. என் பொண்டாட்டி எனக்கு யார் தெரியுமாப்பா? என் சாமி. ஒரு நல்ல ஆம்பளை ஒரு பொண்டாட்டி கூட தான் வாழணும். புரியுதா? சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என் அப்பாவை மட்டும் இருங்க. அப்பா, என் பொண்டாட்டி என்னை மதிக்கிறாங்க, என்னை நம்புறாங்க. உங்களை மாதிரி என்னை கேவலப்படுத்தல. என் உசுறு வரைக்கும் என் வாழ்க்கையை தொலைச்சி கூட மட்டும்தான்.